மூலப்பொருட்கள் விலை உயர்வால் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் வாஷிங் பவுடர் உள்ளிட்டவற்றின் விலையை உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அது குடும்ப பட்ஜெட்டில் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். டிடர்ஜென்ட் பவுடர், அந்த டிடர்ஜென்ட் லிக்விடு, வாஷிங் பவுடரு, இது எல்லாத்தையும் மூலப்பொருட்கள் விலை ஏற்ற பண்ண போறாங்க தனியார் நிறுவனங்கள் அப்படிங்கிறது நம்ம விலை ஏற போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த விலை ஏற்றங்கிறது யாரோடைய அனுமதியுமே இல்லாம அந்த தனியார் நிறுவனங்களே அந்த விலை ஏற்றத்தை இந்த மாதிரி சமயத்துல செய்யறது அது மிக 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 கண்டிக்கத்தக்கது. இந்த விலையேற்றம் வரக்கூடாது. அதை நம்ம கண்டிக்கிறோம். தற்சமயம் சோப்பு, டிடர்ஜென்ட் சோப்பு, வாஷிங் பவுடரு, லிக்விடு, இது மாதிரி காஸ்மெட்டிக் பொருள்லாம் விலைவாசி கூடிக்கிட்டு இருக்கு. இந்த விலைவாசி கூடுறதுக்கு காரணம் வளைகுடா பகுதியில் நடக்கிற போர். இதுக்கு விலைவாசி ஏறுதுன்னா நமக்கு அந்த பொருள் உற்பத்தி ரா மெட்டீரியல் கிடைக்கிறது குரூடாயிலிருந்து தான் கிடைக்கிது. இந்த குரூடாயில் தற்சமயம் விலைவாசி ஏறுறதுக்கு காரணமே இந்த குரூடாயில் தான். இந்த வளைகுடா போர் நடக்கிற வரைக்கும் நமக்கு இந்த விலைவாசி ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா போர் நின்றால் தான் நமக்கு இந்த விலைவாசி எல்லாம் குறையும். எப்போதுமே சில பிரச்சனைகள் இருக்கும்போது சில பொருளோட விலைவாசி கூடத்தான் செய்யும். மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சோப்பு மட்டும் கிடையாது, டிடர்ஜென்ட் பவுடரோ இல்லை அத்தியாவசிய பொருள் எந்த பொருளுமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ராக்கெட் வேகத்தில் விலை ஏற்றி போயினே தான் இருக்குது. இதை டெய்லி வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு மக்கள்கிட்ட பண வசதியும் இல்லை, வருமானமும் இல்லை. அதனால் அரசாங்கம் இதை கட்டுக்குள் கொண்டு வரணும். இது ஆக்சுவலாக விலை ஏற்றம்னு சொல்ல முடியாது, பணம் வீக்கம் தான் சொல்லணும். பணம் வீக்கம்னா நம்ம இந்திய மதிப்பு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பணம் விலை குறைச்சிட்டே வருது. இது கண்டிப்பாக விலை ஏற்றம் கிடையாது. நம்ம இந்திய மதிப்பு படி நம்ம பணம் விலை ஏறினா மட்டும்தான் விலைவாசி நம்மளுக்கு குறையும். நம்மளோட பொருள் நம்ம கம்மி விலைக்கு கிடைக்கும். எண்ணெய் வகைங்கள்லாம் எண்ணெய் வகை இன்னும் அதிகமாக ஏறி போச்சு. ஒரு அரை லிட்டர் வாங்கினாவே எங்களால் வாங்க முடியல. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறது? எங்களை போல எல்லாரும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு அது இதுவாக இருக்குது, இல்லாதப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு விலையும் லிக்விட் விலையும் அதிகமாக ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஏற்றத்துக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கு 10 ரூபாய் சோப்பு வாங்குறதோ 5 ரூபாய் சோப்பு வாங்குறதோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் ஏற்றின்னு போனால் எங்களை போல இருக்கிறவங்க நிலெல்லாம் என்ன இருக்கிற பொருளே எல்லாம் அதிகமாக பண்ணிங்கன்னா இப்போ நடுத்தர மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? இப்போ சின்ன சோப்புவே 3 ரூபாய் 4 ரூபாய் இருந்ததுனா அதில் விட பெரிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது? நடுத்தர மக்களை ரொம்ப கஷ்டப்படணும். இதனால உண்மையாக எல்லாமே முழுக்க எல்லா விலையுமே அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. கம்மியாக எதுவுமே ஆக கிடையாது. எல்லா பொருளுமே அதிகமாக ஆகிட்டே தான் பண்ணுறாங்க. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.